ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அநேக நாளாக அழுது கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். உங்களுடைய கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்குவாராம். நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், இருதயத்தின் பாரங்கள் அழுத்துகிற சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருக்கமாக இறங்குவாராம். அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவாராம். அப்போது உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது, உங்கள் கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலை உங்களை மிகவும் அழுத்துகிறதோ, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு அற்புதம் எனக்கு வேணும்னு சொல்லி நிற்கிறீங்களோ, ஆண்டவரே அது ஒருவேளை பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தின் உறவுகளின் சீர்பொருந்துகிற காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியம் உங்களை மிகவும் அழுத்துகிறதோ, நீங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை படி உங்களை இனி நீங்கள் அழாதபடிக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். இந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நீங்கள் செபித்து பாருங்கள். என்னை அழுது கொண்டு இரா என்று சொன்னீங்களே ஏசப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். சங்கீதம் 56:8 சொல்கிறது, என் கண்ணீரை இப்படி துருத்தியில் வையும். ஆண்டவர் கருத்தில் ஒரு துருத்தி இருக்குது, அதில் உங்கள் கண்ணீர் இருக்கிறது. கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன், உங்கள் கண்ணீருக்கு நியாயம் செய்வார். அவர் மௌனமாக இருக்க மாட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் அழுது கொண்டு சொல்லுகிற நீங்கள், உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் வந்த யாருமே வெறுமையாய் போனதில்லை. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை வெறுமையாய் இன்னைக்கு அனுப்பாதபடிக்கு உங்கள் விண்ணப்பத்தின்படி, உங்கள் சத்தத்தின்படி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.